ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் எஸ்டர்டே டிமார்ட் போயிருந்தேங்க. எஸ்டர்டேனா மே 11 அன்றைக்கி போயிருந்தேன். நிறைய சம்மர் ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது டிமார்ட்டில். ஸோ ட்ரெஸ்ஸு, க்ராசரிஸு, கிச்சன் ப்ராடக்ட்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பீங்கான் பிளேட்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போயிருந்தேன். போன தடவை விட கப்ஸ் எல்லாமே ரொம்ப அழகழகாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஹோம் ஸ்வீட் ஹோம்னு. அது போக குட் மார்னிங், குட் ஈவினிங், இந்த மாதிரி நிறைய கப்ஸ் இருந்துச்சு. கப்ஸ் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. போன தடவை விட இந்த தடவை கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் யூனிக்காக இருக்குது. பிளேட்ஸ் எல்லாமே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பீங்கான் ஆகட்டும், பிளாஸ்டிக் ஆகட்டும், நிறைய பிளேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பவுல் நான் போன தடவை பார்த்தேன், பட் வீடியோ எடுக்கல. இது அப்படியே பீங்கான் பவுல் தான், 79 ருபீஸ். அப்புறம் இந்த குட்டி குட்டியாக மசாலா போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற குட்டி பீங்கான் பவுல்ஸ் எல்லாமே 29 ருபீஸில் இருக்குது. மேலே இருக்க கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்களா, போன தடவை ஒரே பாட்டில் தான் இருந்துச்சு, ஒரே டிசைனில். பட் இந்த தடவை நிறைய டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீங்கான் ஜார்ஸு, இது எல்லாமே 1 kg 500 ml பிடிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் 99, 79, 89 ருபீஸில் இருக்குது. சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டில் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. ஜஸ்ட் 49 ரூபா தாங்க. நமக்கு பீங்கான்லேயும் இருக்குது, ஃபைபர் பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா, கெட்டியாக, அதுலேயும் இருந்துச்சு. பட் நான் அதை வீடியோ எடுக்கல. நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த கப்ஸ் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய 1/2 லிட்டர் டம்ளர், கிளாஸ் டம்ளர்லாம் இருக்குது. அது எல்லாமே 69, 79 ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பவுல்ஸ் எல்லாமே 55, 35, 29 அந்த ரேஞ்சில் இருக்குது. பனானா லீஃப் பிளேட் எப்பயும் மாதிரி 89 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் இந்த தடவை நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப கம்மியான விலையில் 29, 39 அந்த ரேஞ்சிலே இருக்குது. இதெல்லாம் குட்டி பவுல் 39 ருபீஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளேட்லாம் பாருங்கள், புதுசாக கொண்டு வந்தது 29. இதுலேயே நான் பெரிய பிளேட் வாங்கியிருக்கேன், அது 69. இதில் மினி பிளேட் 39 ருபீஸ்க்கு வந்திருக்குங்க. நான்ஸ்டிக் தோசை தவா இருக்குது இல்லையா, அது எல்லாமே 199லேருந்தே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு கடாய், இது எல்லாமே வெறும் 99 ரூபா தாங்க. ஆம்லேட் போடுற மாதிரி இருக்கிற இந்த கடாய் எல்லாமே 129, 139 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தோசை தவா எல்லாமே 200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 200லேருந்து 1500 வரைக்குமே இருக்குது. அதுமாதிரி காஸ்டிக் காயினும் இருக்குது. கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பால் குண்டா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. பயங்கரமான வெயிட்டு, 350 தான். நான் போனோன்னே இந்த குண்டா எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் போன தடவை இந்த குண்டா தேடினேன், சில்வர் குண்டா. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாத்திரம். 850 சம்திங். தூக்கவே முடியல, 2 கையில் தான் தூக்க முடிஞ்சிச்சு, ஒரு கையில் தூக்கவே முடியலைங்க. அந்தளவு குவாலிட்டி. 2 கிலோ சமைக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயே குட்டியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் சின்ன குண்டா, பால் 1 லிட்டர் போட்டு காய்ச்சலாம். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை கடாய் இருக்குது இல்லையா, இது எல்லாமே 350, 450 ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. நம்ம நிறைய பேஜ்லலாம் பார்ப்போம், ட்ரைப்ளை கடாய் எல்லாமே ஸ்டார்டிங்கே 1500, 900, 800 ரேஞ்சில் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்களா 350, 450க்கே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக டிமார்ட்டில் போய் இந்த மாதிரி பாத்திரம் வாங்கணுன்னாவே கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கம்மியான ரேஞ்சுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டியாக டிஃபன் பாக்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸு 270க்கே அழகழகாக இருக்குது. நம்ம கிட்ஸ்க்கு அழகாக இருக்கும், குட்டியாக தான் இருக்குது. ரொம்ப கேரியர், குட்டி குட்டி கேரியர் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது நிறைய ஆஃபர் போடுவாங்க. பட் இருந்தாலுமே இந்த தடவையே நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கிச்சனுக்கு இந்த மாதிரி பாத்திரம்லாம் வாங்க போகிறதா இருந்தால் பாத்திர கடையை விட நம்ம டிமார்ட்டில் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பிளேட் 2 பிளேட் இருக்கும், ஒரு குட்டியாக 2 பவுல் இருக்குது. ஜஸ்ட் 170 ருபீஸ் தாங்க. குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் பவுல் இருக்குது, ஒரு 5 பவுல் ஒட்டுக்காக இருக்குது. 500 ருபீஸ் என்னமோ தான். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஹெவி குவாலிட்டியில் ஜஸ்ட்டு 39, 49, 59 ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் அந்த சாப்பிங் போர்ட்லாம் இருக்குது இல்லையா, அந்த சாப்பிங் போர்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சைஸ் வேரியேஷனாக இருக்குது. குட்டி சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டவ்ஸ் இருக்குது இல்லையா, ப்ரஸ்டீஜ், பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி கம்பெனி கேஸ் ஸ்டவ்ஸே எம்ஆர்பியிலேருந்து 1000, 1500 டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. மேலே அந்த குட்டியாக டேக் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேயே நிறைய இருந்தது. இப்போ நமக்கு 6000 இருந்துச்சுன்னா 4500 ருபீஸ்க்கே தராங்க. ஸோ டிமார்ட் போனீங்கன்னா கிளாஸ் ஸ்டவ் ஒரு தடவை கலெக்ஷன்ஸ் பாருங்கள், நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹாட் பாக்ஸ் தான். நான் காமிக்கிற எல்லா ஹாட் பாக்ஸுமே வெறும்
வெறும் 159 199 அந்த ரேஞ்சில் தான். அதே மாதிரி இந்த குட்டி ஹாட் பாக்ஸ் எல்லாமே வெறும் 99 ரூபாய் தாங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த எல்லா ஹாட் பாக்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர்ஸுமே நிறையா இருக்குது. ரொம்ப ஹெவி குவாலிட்டி இல்லைனாலுமே மீடியமான குவாலிட்டி ரேஞ்சில் இருந்ததுங்க. 199க்கு உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த குட்டி ஹாட் பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா 99 ரூபாய்க்கு, அதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. 199க்கு இருக்கிறது தான் வந்து லைட் வெயிட்டடாக இருந்தது. பட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பார்த்த உடனே ரொம்ப வாங்குற மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஒரே கலரில் இல்லாமல் நிறைய கலர்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. இந்த தடவை வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து போன தடவை இருந்துச்சு இல்லையா, அதே தான் இந்த தடவையும் இருக்குது. நிறைய அளவு கலெக்ஷன்ஸ் கொண்டு வரல. ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நடுவுலேயே வச்சுருக்காங்க, சேல் ஆகலை போல். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அதே தான் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ் வேணால் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து இந்த டைமில் வாங்காதீங்க, ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு சம்மருக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னா இப்போ போய் வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே ரொம்ப கம்மி ரேஞ்சிலே இருக்குது. இது எல்லாமே ஃபைபர் பாட்டில்ஸ். இது எல்லாமே 150லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே 29 39 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே ஃபைபர் பாட்டில்ஸ், இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது இல்லையா, சில்வர் பாட்டில்ஸ். இதெல்லாம் பாருங்கள் 179 ரூபாய் தான். அதே மாதிரி சில்வர்லேயே வந்து பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க, கலர் பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே 185 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸும் நிறைய இருக்குங்க. நமக்கு வந்து இந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்தாவே எது வாங்கணுன்னே தெரியாது, அந்தளவு இருந்தது. இந்த பாட்டில் வந்து நான் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டேன். இது வந்து 2.25 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். சிப் பண்ணி குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இதுலேயே நான் வந்து பிங்க் கலர் வாட்டர் பாட்டில் தான் வாங்கினேன் 350க்கு. உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்துங்க. அதே மாதிரி வந்து ஃபைபர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து கீழே போட்டாலும் உடையாது. அது போக வந்து வளையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபைபர் பாட்டில்ஸ் தான் பெஸ்ட்டு. அப்புறம் இந்த குட்டி டம்ளர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்குலாம் பால் ஊற்றி தருவோம் இல்லையா, அதெல்லாம் லிட்டோடையே இருந்துச்சு ஜஸ்ட்டு 45 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வந்து நம்ம ஜூஸு, காஃபி, மில்க் என்ன வேணால் ஊற்றி குடிச்சிக்கலாம். அது போக வந்து லிட்டோடையே இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, அதுக்கு கூட வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 399க்கு வந்து ஒரு செட் ஆஃப் வந்து கண்டெய்னர் வந்து கொடுத்துருந்தாங்க பிளாஸ்டிக் பாக்ஸில். இதில் வந்து ஒரு 10 to 15 பாக்ஸஸ் இருக்கும் மாட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக. இதில் கலர்ஸையும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதுசாக வந்து பேங்கிள் பாக்ஸ்ன்னு கொண்டு வந்திருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 என்னமோ தான். அதுவும் நல்லா ஹெவியாக இருந்துச்சு. இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறது தான் 99க்கு எப்போயுமே டிமார்ட்டில் அவைலபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் 129க்கு கண்டெய்னர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எப்போயும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த தடவை நியூவாக வந்து நிறைய கலெக்ஷன்ஸு கொண்டு வந்திருக்காங்க இந்த கண்டெய்னர்லேயும். பட் நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம எங்கே போனாலும் கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி பாய் இருந்துச்சுங்க 199க்கு. நம்ம எங்கே போனாலும் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் மடித்து. ஏன்னா குட்டியாக மடிக்கிற அளவு வந்து இதுலேயே வந்து கைப்பிடிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 199க்கு உண்மையாலுமே ஒர்த்து. நிறைய ட்ராவலிங் டைமுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா கீழே போய் உட்காராம பாய் விரித்து உட்காரலாம். ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் க்ராசரிஸ் வந்து நமக்கு தெரியும், டிமார்ட்டில் எப்போயுமே க்ராசரிஸ் வந்து 30 to 40 ருபீஸ் வந்து எம்ஆர்பிலேருந்து நமக்கு வந்து ஆஃபரில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டீ தூள், சர்க்கரை இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. நிறைய பேர் நினைப்பாங்க டிமார்ட்டில் க்ராசரிஸ்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், அதனால் வந்து எக்ஸ்பிரி ஆக போகுது பழைய ப்ராடக்ட்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையாலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மந்த்தில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணது இந்த மந்த்தில் இருந்தே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் டிமார்ட்டில் க்ராசரிஸ் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். மேகி இது எல்லாமே வந்து இப்போ புது டேட்லேயே இருக்குதுங்க. நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் எப்போயுமே மேகி அந்த எல்லோ கலர் தான் எடுப்பேன். சரி இந்த தடவை ஆட்டா மேகி எடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தாங்க பார்த்தேன் மேகிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த செஸ்வான் மேகி, அதுக்கப்புறம் இந்த மஞ்சூரியன், கார்லிக் அண்டு ஹாட் செஸ்வான் மேகி, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் மேகி இருந்துச்சு. பட் வந்து நான் அதெல்லாம் சாப்பிட்டதில்ல. ஆனால் எல்லா மேகியும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் செஸ்வான் மேகி. அதுக்கப்புறம் வந்து என்ன மேகி, டொமேட்டோ கறி, அது எல்லாமே நிறைய இருந்ததுங்க. இதுக்கப்புறம் வந்து ஹாட் கார்லிக் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, மஞ்சூரியனு, இதே மாதிரி நிறைய இருக்குது. பட் வந்து நான் எல்லாமே வீடியோ எடுக்கல, 1 2 3 தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபலூடா மிக்ஸ் இருந்துச்சு. இது வந்து பை 1 get 1 ஃப்ரீயில் இருந்தது. மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி
ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸில் இருந்தது. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, இல்லைன்னா ஒன்று எடுத்தால் பாதி ப்ரைஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து க்ராசரிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எதுவுமே குறை இல்லைங்க, எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பால்கோவா. இந்த பால்கோவா எல்லாம் பை ஒன் கெட் ஒன். இது கோகோனட் பர்ஃபி எல்லாமே பை ஒன் கெட் ஒன் இருக்குது. இது எல்லாமே எம்ஆர்பிலேருந்து பாதி தான் ரேட்டு. அது போக பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லேயே கொடுக்குறாங்க. ரசகுல்லா, குலோப் ஜாமுன், சாக்லேட்ஸ் இது எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் வச்சுருந்தாங்க இல்லையா, இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தாங்க. இந்த தடவை ஜூஸ் எல்லாமே டிமார்ட்டில் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து கெச்சப் இது எல்லாமே இருந்துச்சு. எப்போயுமே கெச்சப்பு, சோயா சாஸ் இது எல்லாமே நார்மலாக எப்போயும் இருக்கிற மாதிரி ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா, பிளாக் டேட்ஸு, ப்ரௌன் டேட்ஸு, லைன்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கீமா டேட்ஸ்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிச்சன் பாத்திரம் கழுவுறோம் இல்லையா, கிச்சனுக்கு தேவையான விம்பாரு, அதுக்கப்புறம் எக்ஸோ இது எல்லாமே லிக்விட் ஆகட்டும், சோப் ஆகட்டும், இது எல்லாமே எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டில் தான் போட்டிருக்காங்க. எம்ஆர்பியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 20, 30, 40, 50, 60 வரைக்குமே ஆஃபரில் இருக்குது. எம்ஆர்பியிலேருந்தே 60 ருபீஸ் வரைக்குமே ஆஃபரில் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி வந்து சோப் ஆயில் இருக்குது இல்லையா, சோப் ஆயில் எல்லாமே 4 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் இது எல்லாமே வந்து 399 ரூபா, 499 ரூபா அந்த ரேஞ்சிலேயே இருக்குது. இது எல்லாமே வந்து 399, 599 இருக்குது. சீட்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா வகையான சீட்ஸும் இருந்துச்சுங்க. இப்போ ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தலாமா. முக்கியமாக பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எல்லு, எக்ஸ்எல் இந்த ரேஞ்சில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா கலெக்ஷனுமே வாங்கணும் தான் தோணும். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பாய்ஸ்க்கான டிஷர்ட்ஸு. இந்த டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து சைஸ் வேரியண்ட்டாக இருக்குது. இப்போது எல்லு, எக்ஸ்எல், எம் இந்த ரேஞ்சில். பட் இது எல்லாமே 199, 299, 399 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கணுன்னு தான் தோணும், அந்த அளவு இருந்தது. பட் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து டபுள் எக்ஸல்ங்கிறதுனால அந்த சைஸ் வந்து அவ்வளோக்கு கிடைக்கல டிஷர்ட்ஸில். பட் வந்து எக்ஸல், எல் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் காமிக்கிற எல்லா கலெக்ஷனுமே வந்து 99லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த டிஷர்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. பட் ஜஸ்ட் 150 ருபீஸ் தான். என் ஹஸ்பண்ட் எடுத்து காமிக்கிற டிஷர்ட்ஸ் எல்லாமே 199, 299 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாதிரி 99க்கு வெறும் சின்ன சின்ன லேஸாக இந்த சம்மருக்கு போடுற மாதிரி டிஷர்ட்ஸு உங்கள் வீட்டில் 10th +2 படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக சூட்டபிள் ஆகும். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுங்க. இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 399 தான். XXLலேருந்து XXL வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 199லேயே ஷர்ட்ஸ் வந்து ஆரம்பிக்குது. இதை காமிக்கிற ஷர்ட் எல்லாமே 199ல். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் காமிக்கிறதெல்லாம் இந்த 199 தான், அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்டிங்காக போடுற மாதிரி இருக்கு இல்லையா பசங்க எல்லாம், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் 299 தான். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை டிமார்ட்டில் பசங்களுக்கு தாங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஷர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு, ஃபேண்ட்டு, ட்ரௌசர்ஸு, ஷார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். அதுவும் ஃபேண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 199க்கு இவ்வளோ குவாலிட்டியாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவு குவாலிட்டியாக இருந்தது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இதெல்லாம் ஷார்ட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 199 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 199, 299 கலர்ஸ் பொறுத்து, சைஸ் பொறுத்து மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. எக்ஸல்னா ஒரு ப்ரைஸ், XXLனா அதை விட ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சாக்ஸ் எல்லாமே வந்து 150 தான். இதில் வந்து எவ்வளோ சாக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இது அப்படியே வந்து 150 ருபீஸ் தான். இதில் வந்து கலர்ஸ் இருக்குது, டிசைன்ஸ்லேயும் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஷார்ட்ஸ் எல்லாமே, அது எல்லாமே வந்து 99ல் இருந்திருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து வெறும் 99 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நார்மலாக ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த குவாலிட்டியில் இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருந்தது, லேஸாக தான் இருந்துச்சு இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த ஃபேண்ட்லாம் பாருங்கள் எக்ஸல், இது எல்லாமே வந்து 209, 199 அந்த ரேஞ்சில் தான். ஃபேண்ட்டு மட்டுமே நம்ம டிமார்ட்டில் அடிச்சிக்கவே முடியாதுங்க, அந்த அளவு குவாலிட்டியாக இருக்கும். நம்ம துணிக்கடையில் கூட இந்த அளவு குவாலிட்டியாக கிடைக்காது. டிமார்ட்டில் அந்த அளவு வந்து ஃபேண்ட்டில் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. காட்டன் ஃபேண்ட்டு, பனியன் கிளாத்து, எலாஸ்டிக்கு எல்லா டைப்ஸ்லேயுமே இருக்குது. எக்ஸல் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. XXL வந்து ரொம்ப ரேர் தான், 1-2 கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் வந்து எக்ஸல் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்குமே வந்து நைட் ஷூட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெக்கின்ஸு, டாப்ஸு இது எல்லாமே நிறையா இருக்குதுங்க.
நம்ம வீட்டில் போடுவோம் இல்லையா இந்த சம்மருக்கு குட்டியாக நைட்டி ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்னதாக வச்சு இந்த நைட்டியெல்லாம் பாருங்கள் 99 ரூபா தாங்க. ஒன்று வெறும் 99 ரூபா பனியன் கிளாத்தில் இருக்குது. காட்டன் நைட்டி எல்லாமே வந்து 199 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறது எல்லாமே 350 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி லெக்கின்னு அதே மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சுடிக்கு போடுவோம் இல்லையா குட்டியாக க்ராப் பேண்ட் மாதிரி அது எல்லாமே இருந்துச்சுங்க. லெகின்ஸு அதுக்கப்புறம் வந்து பிளாசோ ஃபேன்ஸு இது எல்லாமே நிறையா இருக்குது. ஜீன்லேயும் இருக்குங்க. அது போக நார்மலாக வீட்டுக்கு போடுற மாதிரியும் இருக்குது, வெளியே போகிற மாதிரியும் இருக்குது. இது இப்போ டாப்ஸ்லாம் பாருங்கள் XXL தான். ஜஸ்ட்டு 299 தான். உங்களுக்கு பார்த்தா தெரியுது. இதில் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு. மேலே போட்டிருக்க ப்ரைஸ் கிடையாதுங்க. கீழே வந்து ட்ராக்கில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே 299 399 தான். இது பாருங்கள் 399க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே மடித்து வச்சுருக்க எல்லா சுடியுமே வந்து 399 ரூபா தான். குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க் இருந்தாலுமே உள்ளே எல்லாமே குத்தாமல் உள்ளே வந்து குத்துற மாதிரி ஃபேப்ரிக்லாம் இல்லை கொடுக்காம சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸ்டோன் ஒர்க்ஸ்லேயும் நிறைய இருந்துச்சு. இது க்ளோசிங் டைம்ங்கிறதுனால என்னால் பிரித்து பார்க்க முடியல. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கேர்ள்ஸ்க்கும். இந்த பேக் இருந்தது 550 சம்திங் தான். உள்ளே வந்து நம்ம பவர் பேங்க் சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சா இது என்ன பேக்னு சொல்லுங்கள். இது எதுக்கு உள்ள அந்த மாதிரி ஒயர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து பவர் பேங்க் போட்டு சார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரில. பட் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஸ்லிப்பர் கலெக்ஷனும் அதே மாதிரி தான். ஸ்லிப்பர்ஸ்லேயும் நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து கலெக்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே இதில் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இது எல்லாமே 299 199 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாய்ஸ்க்கு வேணால் இந்த தடவை வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளோக்கு இல்லைங்க. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. க்ராக்கர்ஸு அதுக்கப்புறம் நார்மலாக போடுவோம் இல்லையா இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் வேணால் இருந்துச்சு பாய்ஸ்க்கு. கேர்ள் பேபிஸ்க்கு அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸ்லிப்பர்ஸு. அதுக்கப்புறம் டவல் இந்த பாத் டவல் இருக்குது இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து 199 தான். குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ பெரிய டவல் பாருங்கள். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து 599க்கு இந்த ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி கலர்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் கலெக்ஷன்ஸும் இந்த தடவை நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த சம்மருக்கு. நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி குட்டி குட்டியாக ஹேண்ட் கர்ச்சீஃபு இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே 5 கர்ச்சீஃபு சேர்த்தி வந்து 59 69 ரேஞ்சு தான். இது எல்லாமே பில்லோ கவர்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்கில் இருக்குங்க. இது எல்லாமே வந்து 99 ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 99 69 79 ரேஞ்சிலேயே. இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த பில்லோஸ்க்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா அந்த பில்லோஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே 99 ரூபா ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது. மேட் எல்லாமே வந்து 150 அதே மாதிரி 49லேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது. பட் இதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த குட்டியாக ரவுண்ட் மேட் காமிக்கிறேன் இல்லையா இதெல்லாம் வெறும் 49 ரூபா தான். நம்ம ரேஞ்சுக்கு எப்படி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நம்ம எந்த ரேஞ்சில் பார்க்குறோங்கிறது தான் இருக்குது. 49லேருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால நிறைய கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேட் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா மேட் எல்லாமே ஒன்று அவ்வளோ க்யூட்டாக குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெர்மாகோலியே வந்து சன்ஸ்க்ரீனு ஃபேஸ் வாஷ் இது எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் அங்கே இருக்குது. எம்ஆர்பியிலேருந்தே வந்து நமக்கு 50 to 60 ருபீஸ் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. அதே மாதிரி நிவ்யாவில் வந்து மாய்ஸ்சரைசரு அப்புறம் பாடி மில்க் இது எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒனில் போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாரி பேபி பவுடரும் அப்படி தான். ஹிமாலயா பேபி பவுடர் வந்து எம்ஆர்பிலேருந்து 45 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் மம்மா எர்த்தில் வந்து ஆயில் பேலன்ஸ் ஃபேஸ் வாஷு ஷாம்பூஸ் இது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. பில்கிரீமில் அலோவேரா ஜெல் இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பவுடர் எல்லாமே வந்து எம்ஆர்பிலேருந்து 50 ருபீஸ் வந்து தள்ளுபடியில் தான் இருந்ததுங்க. இது வந்து நிவ்யாவோட பாடி மில்க் க்ரீம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இது 750 சம்திங் வருது. பட் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு தான் இருந்தது. இங்கே இருக்க டூத் பேஸ்ட் எல்லாமே வந்து எம்ஆர்பிலேருந்து 50 to 60 ருபீஸ் தள்ளுபடியில் இருந்தது. கார்னியர் மென்னுக்கான ஃபேஸ் வாஷு அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸ் இது எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இல்லை எனக்கு 2 வேணாம் 1 போதும்னா 1 வந்து ஆஃபர் பாதி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பாய்ஸ்க்குமே நிறைய ஃபேஸ் வாஷு அப்புறம் ஹேருக்கு யூஸ் பண்ணுறோமே இல்லையா ஜெல் அது எல்லாமே இருக்குது ஆஃபர் ப்ரைஸில். அப்புறம் டி ஹோம்ஸோட இந்த குட்டி ஃபேன் வந்து 499 தான். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குட்டியாக இருக்குது இல்லையா அந்த டிஸ்பென்சர் இது எல்லாமே 199 499 399லேருந்தே ஆரம்பிக்குது.
அதே மாதிரி நம்ம உட்காருவோம் இல்லையா, இந்த ஸ்டூல் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. டிமார்ட்டை இந்த குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி பாத்ரூம் ஆக்சசரிஸு, கிச்சன் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து டிமார்ட்டில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் பில் போட போயிட்டோம். நான் வாட்டர் பாட்டில் வந்து ப்ளூக்கு பதிலாக இந்த பிங்க் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த டிமார்ட்டில் நிறைய சம்மர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து பாதி தான் வீடியோ எடுத்திருந்தேன், மீதி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்த தடவை போனால் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. இந்த டிமார்ட் வந்து நம்ம நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் தான் இருக்குது. நீங்கள் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் கண்டிப்பாக நம்ம குமராபாளையம் டிமார்ட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அத்தனை ஆஃபர்ஸும் இருக்குது, அதுக்கு மேலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சம்மரில் போய் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டிமார்ட் கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.